குற்றாலம் ஐந்தருவி பகுதியில ராட்சச மலைப்பாம்பு ஒண்ணு குரங்க விழுங்க முயற்சி செஞ்ச சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. மலைப்பாம்பு இருக்குனதுல குரங்கு உயிரிழந்த நிலையில மலைப்பாம்பை மீட்டு பத்திரமா வனப்பகுதியில விட்டிருக்காங்க. சுற்றுலா பயணிகள் பெரும் அச்சத்துக்குள்ளாகி இருந்திருக்காங்க. தென்காசி மாவட்டத்துல பல்வேறு இடங்கள்ல மழை பெஞ்சிட்டு வந்திருக்கு. குறிப்பா மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் அதிகப்படியான மழை பெஞ்சதால ஐந்தருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட இந்த பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருந்திருக்கு. இதனால இந்த அருவிகள்ல குளிக்கிறதுக்கு தற்காலிக தடை விதிக்கப்பட்டிருந்தது. மறுபடியும் அந்த தடை நீக்கப்பட்டு சுற்றுலா பயணிகள் குளிச்சுட்டு வந்திருந்தாங்க. இந்த சூழல்ல மறுபடியும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட மறுபடியும் அருவிகள்ல குளிக்க தடை விதிச்சிருந்தாங்க. ஐந்தருவியில தடை நீக்கப்பட்டு சுற்றுலா பயணிகள் குளிச்சுட்டு வந்த நிலையில தான் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதா கூறப்படுது. அந்த நேரத்துல ராட்சச மலைப்பாம்பு ஒண்ணு குரங்கொன்ன விழுங்க முயற்சி செஞ்சதா கூறப்படுது. இதை பார்த்த பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் குரங்க காப்பாற்ற முயற்சி செஞ்ச நிலையில குரங்கு மலைப்பாம்பு இருக்குனதுல உயிரிழந்திருக்கு. அதை தொடர்ந்து ராட்சச மலைப்பாம்பை அங்கிருந்து மீட்டு வனத்துறையினர்கிட்ட ஒப்படைச்சிருந்திருக்காங்க. வனத்துறையினர் அடர்ந்த வனப்பகுதிக்குள்ள இந்த ராட்சச மலைப்பாம்பை விட்டிருந்திருக்காங்க. இதனால ஐந்தருவி பகுதியில பெரும் பரபரப்பு சூழல் ஏற்பட்டிருந்திருக்கு. சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள் இதனால அச்சத்துக்குள்ளாகி இருந்திருக்காங்க.